ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இன்பா. இப்போ மஷ்ரூம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க. மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு தேவையானது என்னென்னா சில்லி பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் சோம்பு, கடுகு, கொஞ்சம் முந்திரி, ஒரு தேங்காய், சோம்பு, இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி, தேவைக்கேற்ப வெங்காயம் எடுத்து இதையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க. இப்போ கரம் மசாலாவும் ஆட் பண்ணணும். அப்புறம் மல்லி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொரகரப்பாக அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் தக்காளி, பல்லாரி, ஒரு தக்காளி, பல்லாரி 2 பல்லாரி இதை வெட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து வெங்காயத்தை கொரகரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்தை கொரகரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ வந்து தக்காளியை வந்து தண்ணி ஊற்றாமல் கொரகரப்பாக அதையும் அரைச்சி எடுத்துருக்கோம். தேங்காய், முந்திரி இந்த ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பால் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. சோம்பு இது கூட ஆட் பண்ணி தான் அரைச்சி பால் மாதிரி எடுத்துருக்கோம். கொஞ்சம் தயிர், மஷ்ரூமை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். இப்போது இந்த மஷ்ரூமில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா இதை 2 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஆனால் காளான் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பராக இதை ஊற்றி கரட்டிக்கலாம். 2 நிமிஷம் இது ஊறட்டும். நம்ம வெங்காயம், தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மா ஸ்டவ்வை ஆன் பண்ணி பேன் வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இப்போ 2 சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் வந்து சோம்பு கூட தானே அரைச்சிருக்கோம், தேங்காய் பாலில். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கும். அதனால நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ சக்தி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சக்தி கரம் மசாலா பொடி இப்போ போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சேர்ப்போம், அதனால நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மஷ்ரூமை இப்போ இதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நல்லா கிரேவிக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காரம் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா உப்பு காரம்னா சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ அதை மூடி வச்சாச்சு. இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா மூடி வச்சாச்சு. கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது சப்பாத்திக்கு குருமாவாகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரசம் வச்சா அதுக்கு வந்து நம்ம இப்போ கூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ சுடு சாப்பாட்டில் போட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கறி குழம்பு மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அதை சாப்பிட்றலாம். மேலே சொல்கிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு சப்பாத்தி தோசை அது போட்டாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.